கௌதமனின் கடிகாரம். கௌதமன் ஒரு வயதான தச்சர். அவனுடைய உலகம் முழுக்க மரமும் அதன் வாசமும் நிறைந்தது. அவன் வாழ்ந்த காலத்தில் கைவினைப் பொருட்களுக்கு மரியாதை இருந்தது. ஆனால் காலம் மாறுகிறது என்பதை அவனது மகன் சுரேஷ் அடிக்கடி சொல்வான். அப்பா, இப்போது யாரும் மர வேலைப்பாடுகளை விரும்புவதில்லை. எல்லாமே பிளாஸ்டிக், மெட்டல் எந்திரங்களில் தயாராகிறது. உங்கள் கைவேலைக்கு இங்கு மதிப்பு இல்லை என்று சுரேஷ் ஆதங்கத்துடன் கூறுவான். கௌதமன் ஒரு புன்னகையை உதிர்த்துவிட்டு தன் வேலையில் மூழ்கிவிடுவான். அவன் கடைசியாகச் செய்து கொண்டிருந்தது ஒரு கடிகாரம். அந்த கடிகாரம் சாதாரணமானது அல்ல. அது ஒரு மரப்பெட்டிக்குள் செய்யப்பட்ட அற்புதமான வேலைப்பாடு. ஒவ்வொரு பல்லும் சுழலும் பாகமும் அவன் கையால் செதுக்கப்பட்டது. அந்த கடிகாரத்தின் மணியோசை மற்ற கடிகாரங்களின் ஓசையைப் போலல்லாமல் மிகவும் மென்மையாகவும் இனிமையாகவும் இருந்தது. அது காட்டில் உள்ள ஒரு பறவையின் கூக்குரலைப் போல் இருந்தது. கௌதமன் இந்த கடிகாரத்தை ஒரு பெரிய தொழிற்சாலை உரிமையாளருக்காக செய்தான். அவர் ஒரு புதிய இயந்திரத்தை பொருத்துவதற்காக தனது பழைய கடிகாரத்தை மாற்ற விரும்பினார். அந்த இயந்திரம் ஒரு நொடி கூட பிசகாமல் நேரத்தை காட்டும். அது ஒரு புதிய உலகத்தின் அடையாளம். கௌதமன் தனது வேலை முடிந்ததும் கடிகாரத்தை அவரிடம் எடுத்துச் சென்றான். தொழிற்சாலை உரிமையாளர் கடிகாரத்தை உற்று பார்த்தார். அதன் அழகும் நுண்ணிய வேலைப்பாடும் அவரை மிகவும் கவர்ந்தது. ஆனால் அவர் அதை வாங்கவில்லை. கௌதமன், இது மிகவும் அழகானது. ஆனால் இது பழைய காலத்து விஷயம். என் தொழிற்சாலையின் ஒவ்வொரு நொடியும் விலைமதிப்பற்றது. இந்த கடிகாரம் ஒரு நாள் கூட பிசகினால் எனக்கு லட்சக்கணக்கில் நஷ்டம் ஏற்படும். எனக்கு எந்திரம் செய்த கடிகாரம்தான் தேவை. இது ஒரு கலைப்பொருள், பயன்பாட்டுக்கு அல்ல என்று கூறினார். கௌதமன் ஒரு வார்த்தை பேசவில்லை. ஏமாற்றத்துடன் திரும்பினான். வீட்டிற்கு வந்ததும் அந்த கடிகாரத்தை தனது அறையில் வைத்தான். அது நேரம் காட்டிக்கொண்டிருந்தது. ஆனால் யாரும் அதன் மதிப்பை உணரவில்லை. சில மாதங்களுக்குப் பிறகு தொழிற்சாலையில் ஒரு பெரிய விபத்து நடந்தது. ஒரு இயந்திரத்தின் கோளாறால் நேரம் சரியாக கணக்கிடப்படவில்லை. இதனால் பல மணிநேர உற்பத்தி பாதிக்கப்பட்டு உரிமையாளருக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டது. அப்போது அவருக்கு கௌதமனின் கடிகாரம் ஞாபகத்திற்கு வந்தது. அது ஒரு இயந்திரம் போல இல்லாவிட்டாலும் அதற்கென்று ஒரு தனித்துவம் இருந்தது. அதன் மணியோசை ஒரு அமைதியை தரும். அதில் ஒரு உயிருள்ளது போல உணர்ந்தார். உரிமையாளர் கௌதமனின் வீட்டிற்குச் சென்றார். கௌதமன் தன் அறையில் அமர்ந்து அந்த கடிகாரத்தின் மணியோசையை கேட்டுக்கொண்டிருந்தான். உரிமையாளர் கௌதமனிடம் மன்னிப்பு கேட்டு அந்த கடிகாரத்தை வாங்கிக் கொள்ள விரும்புவதாக கூறினார். நீங்கள் இதை ஒரு பயன்பாட்டுப் பொருளாக பார்க்காதீர்கள். ஒரு கலைப்பொருள் போல பாருங்கள். கலைக்கு அழிவில்லை. எனது புதிய இயந்திரத்தை விட உங்கள் கைகளினால் உருவான இந்த கடிகாரத்தில் ஒரு ஜீவன் இருக்கிறது. அதுவே எனக்கு தேவை என்றார். கௌதமன் மெதுவாக சிரித்தான். அவனது கைகளால் உருவான அந்த கடிகாரத்தின் ஓசை மீண்டும் சத்தமாக ஒலித்தது. அது காலம் மாறினாலும் கலையின் மதிப்பு என்றும் குறையாது என்று சொல்வது போல் இருந்தது. கதையின் நீதி: காலம், தொழில்நுட்பம் மாறினாலும் கைவினைத் திறனுக்கும் உழைப்புக்கும் எப்போதும்